மாதவிடாய் கோளாறுகள் வந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நரகம் மாதிரி டாக்டர். அந்த காலகட்டத்தில் எனக்கு உடம்பளவுலையும் வந்து ரொம்ப வலிகள் வந்து இருக்கும், மனதளவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நான் அதிகமாக வந்து கோபப்படுறது, சாதாரணமாக வீட்டில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கூட நான் அதிகமாக இரிட்டேட் ஆகி கோபப்படக்கூடிய ஒரு நேச்சர், இல்லை அப்படின்னா அதிகமாக வருத்தப்படக்கூடிய நேச்சர். ஸோ எப்போவும் நடந்த விஷயத்துக்கெலாம் அந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து நினச்சி கவலைப்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வந்து இருக்குது. இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு. வீட்டில் ஈவன் கணவர் கூட வந்து சொல்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் நான் வந்து அதிகமாக கோபப்படுறேன் அப்படின்னா நீ வந்து இந்த பிஎம்எஸ்ல வந்து இருக்கிற. ஈவன் குழந்தைங்க கூட வந்து அந்த காலகட்டத்தில் அம்மா கிட்ட வந்து நிறையா வந்து நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, ஏன்னா வந்து அடி விழும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு எனக்கு அந்த காலகட்டத்தில் அதிகமான கோபம் வரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 வயதுக்கு மேலே போகும்போது நம்ம உடம்புல இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி குறைஞ்சி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னாலும், அதே மாதிரி நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம் வந்து அளவில் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம உடம்புல இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்களுக்கு அவசியமான ஒன்று. ஆனால் அது நமக்கு அந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து குறைய ஆரம்பிக்கணும். ஆனால் குறைய ஆரம்பிக்காமல் அது வந்து அளவில் அதிகமாகவே வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு மன அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இரிட்டேட் ஆகிறது, வயிறு வந்து உப்புசம் ஆகிறது. அந்த காலகட்டத்தில் மட்டும் உடம்பு ஒன்று ஒரு 2 கிலோ மட்டும் எக்ஸ்ட்ரா காமிக்கும் டாக்டர். பீரியட்ஸ் வந்த பிறகு எனக்கு அந்த வெயிட்டே வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்கள் உடம்புல ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கிறதுக்கான அறிகுறிகள். அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளட் சுகர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் வந்து இருக்கும். உங்களுக்கு இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக முடி கொட்ட ஆரம்பிக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் ஒரு உணர்வு இருக்கும். சில பேருக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன், நான் காலையிலேருந்து எல்லா வேலைகளையும் செய்வேன், வேலைகள்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னா, சாப்பிட்ட பிறகு நான் ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன், இன்னும் சொல்லப்போனால் சாப்பிட்ட பிறகு எனக்கு எந்த வேலையுமே செய்ய பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கிறதுக்கும் ப்ளோட்டட்னஸ் அதிகமாக இருக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 காரணங்கள் தவிர்த்து சில பேர் அதிகப்படியான மன அழுத்தத்தில் வந்து இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கும். இன்னும் சில பேருக்கு இதனுடைய தீவிரம் இன்னும் அதிகமாகி அந்த டிஸ்ஃபோரிக் சிண்ட்ரோம் வந்து சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் வந்து அதீதமான ஒரு கோபம், வெளியில் தெரிகிற அளவுக்கு வந்து வீட்டில் சண்டை நடக்கும். இந்த மாதிரியெல்லாம் சில நிலைமைகள்லாம் வந்து இருக்குது. பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பர்சனாக இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து முழுக்க முழுக்க வந்து மாறிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாதிப்புகள் தீவிரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, பீரியட்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு வாக்கிங்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 7 நாளாவது வந்து ஒரு வாக்கிங் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி யோகா பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஹோம் ரெமடியும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், அது கூட வந்து ஒரு 200 ml தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து அது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து நீங்கள் மூடி வச்சுட்டு நல்லா வெதுவெதுப்பாக இருக்கும் பொழுதே அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டீ மாதிரி டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் வந்து உங்களுக்கு சரியாகும். பீரியட்ஸ் முடிஞ்சு நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 21 நாள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஒரு வாரம் கேப் விட்டுறலாம் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த மூட் ஸ்விங்ஸோட அளவுலாம் நல்லா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் இதெல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. உடம்புல சன்லைட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய அந்த மூட் ஸ்விங்ஸை ஓரளவுக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம அதுக்காக சஃபர் ஆகணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த 2 டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். மூட் ஸ்விங்ஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதற்கு இந்த ஹார்மோனல்
ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் முக்கியமான காரணம். இன்னொன்று வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது, நான் சொல்லக்கூடிய இந்த ஓமம் சேர்ந்த தண்ணி எடுத்துக்கிறது, இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த மூட் ஸ்விங்ஸை அழகாக நம்ம வந்து கடந்து வந்துடலாம். வீட்டில் இருக்கவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஸோ இன்றைக்கி பெண்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய மூட் ஸ்விங்ஸ், அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 3ஆம் வாரம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், ஜூன் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஜூன் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஜூன் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், ஜூன் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9912444111, 9500946634, 9500946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் ஜபஸ்டின் நாகர்கோவில், டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை, டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர், டாக்டர் ஸ்ருதி பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தாநாத் மும்பை. பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.